கடகராசி குரு பயிற்சி பலன் புனர்பூச நட்சத்திரம். இது குருவுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 16 வருடம். இது 4ஆம் பாதம் மட்டும் இருக்கிறதுனால 4 வருடங்கள் தான் தசா புத்தி இருப்புகள் இருக்கும். அப்போது 3 வயசு வரைக்கும் நான் என்னோட கணக்குப்படி நான் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. ஒரு சில பேருக்கு 2 வருஷம் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு 1 வருஷம் கூட இருக்கலாம். நான் சொல்கிற பலன்கள் 1 வருஷம் முன்ன பின்ன வரலாம். கடகராசி புனர்பூச நட்சத்திரத்துக்கு குரு தசை முதல் 3 வருஷம் எடுத்துட்டா கூட பிறகு 19 வருடங்கள் சனி தசை. 3 + 19 22 வயசு வரைக்கும் சனி தசை நடைமுறைக்கு வரும். இப்போ ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய குரு பகவான், ஜென்ம ராசி அப்படின்னாவே உங்களுக்கு நிறைய பயம் இருக்கும், என்னாகுமோ ஏதாகுமோ அப்படின்ட்டு. அப்படி ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஜென்ம ராசிக்கு குரு வந்தால் வனவாசம்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, உங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருந்துச்சுனாக்கா எல்லாமே நல்லாயிருக்கும். தசாபுத்தி தான் மெயினாக பார்க்கணும். இந்த தசைக்கு இந்த குரு பகவான் என்ன பண்ணும்? ஏற்கனவே அஷ்டம சனியில் நிறைய கஷ்டப்பட்டுருக்கீங்க. அஷ்டம சனி முடிஞ்ச பிறகும் நிறைய கஷ்டத்தில் இருக்கிறீங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, தசாபுத்தி. நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு இந்த தசை நடக்குது, இந்த புத்தி நடக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகம் இந்த குரு பயிற்சி இல்லைனா சனி பயிற்சி இல்லைனா ராகுகேது பயிற்சி இது இப்படி சப்போர்ட் பண்ணும் அப்படின்ட்டு சொல்கிறது தான் ஜோதிட பலன்கள். எப்படி போனாலும் எங்கே போய் நீங்கள் ஜாதகம் பார்த்தாலும் கடைசி நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னாக்கா தசாபுத்தி. கோச்சாரத்தில் எந்த கிரகமும் பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த கஷ்டத்தை அதிலிருந்து நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான வழி தான் இந்த கோச்சார பலன்கள். இப்போ குரு பயிற்சி என்ன பண்ணும்? நிறைய பேர் கஷ்டப்பட்டுன்னு இருப்பாங்க இல்லையா, வேலை, தொழில், இன்னொன்று திருமண வாழ்க்கை. இதில் இது மாதிரி கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு ஏதாவது ஒரு விடிவு காலம் வராதா அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ குரு பயிற்சி வருது, இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ படிப்பே ஒரு சில பேருக்கு தடைப்பட்டிருக்கும், படிப்பில் நிறைய முன்னேற்றம் இல்லாமல் இருக்கும். இப்போ குரு பயிற்சி வருது, அது என்ன பண்ணும் அப்படின்ட்டு நிறைய பேர் எதிர்பார்ப்புகள் இருக்கும். இது மட்டும் இல்லை, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி எல்லாத்துக்குமே எதிர்பார்ப்புகள் இருக்கும். என்னென்னா, தசா நடத்தக்கூடிய கிரகம் உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ, அதாவது நான் 16 வயசுலேருந்து ஒரு 95 வயசு வரைக்கும் நான் சொல்லுவேன். நீங்கள் எந்த வயசில் இருந்தாலும் சரி, அந்த வயசில் என்ன தசை நடக்குது, அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் அவர் எங்கே இருக்கார், அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில். அந்த சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த தசாநாதன் இப்போ பயிற்சி ஆகக்கூடிய குரு இருக்கு இல்லையா, இந்த குருவுடைய பார்வை அவர் மேலே பட்டுச்சுன்னா சிறப்பு. இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு வரீங்கனாக்கா அந்த கஷ்டத்துலேருந்து நிவர்த்தி. நிறைய தடை தாமதங்களை கொடுத்துருக்குனாக்கா அந்த தடை விலகும். அது திருமணமாக இருந்தாலும் சரி, இல்லை வேலை வாய்ப்பு, தொழில் எதுவாக இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே அந்த தடையிலேருந்து விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ சனி பகவான் 5ஆம் பார்வையா 5ஆம் இடத்துல, ஏன்னா ஜென்மராசியில் இருக்கும்போது 5, 7, 9 இந்த 3 இடங்களையும் 3 பார்வைகளாக பார்க்குறார். அங்கே பார்க்கக்கூடிய இடத்துல தசா நடத்தக்கூடிய கிரகம் இருந்தால், இல்லை புத்தி நடத்தக்கூடிய கிரகம் இருந்தால் அந்த காரகத்துவத்தை அது தூண்டும். அப்படிதான் எடுத்துக்கணும். ஏன்னா ஜென்மராசியில் உச்சம் பெற போகிறார். அப்போது உச்சம் பெறக்கூடிய குரு இந்த ராசிக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், பாகிஸ்தான அதிபதி. இவர் முதல் தர யோகாதிபதினு சொல்லலாம். இவர் செவ்வாய் எல்லாம். ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் கூட இல்லை. குரு அந்த அளவுக்கு யோகத்தை செய்யக்கூடியவர். அதனால் இப்போ வயசுக்கு ஏற்ற மாதிரி இப்போ தசாபுத்தி ரீதியாக உங்களுக்கு என்ன பண்ணும் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது. இப்போ நான் 22 வயசு வரைக்கும் சனி தசை எடுத்திருக்கிறேன். படிப்பில் ஒரு சில பேருக்கு மந்த நிலையை கொடுத்துருக்கலாம். கடந்த காலத்தில் விரயத்தில் குரு இருக்கிறது மட்டும் இல்லை, அஷ்டம சனி முடிஞ்சு உங்களுக்கு. அந்த டைம் முடிஞ்ச பிறகு கூட நிறைய வெற்றி வாய்ப்புகளை பார்க்க முடியல. படிப்பு ரீதியாக நிறைய கஷ்டப்பட்டு வந்தீங்க. இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னாக்கா இந்த சனி தசையில் அஷ்டம சனி நடந்தால் நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துது. இப்போ சனி தசை நடக்குது 22 வயசுக்குள்ளே. அந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சனி தசையில் அந்த தசை நடத்தக்கூடிய கிரகத்தையே இப்போ குரு பார்க்குறார். 9ஆம் பார்வை, பாக்கிய பார்வை, அதாவது பாக்கியஸ்தானத்தை அவரோட வீட்டை அவர் பார்க்குறார். இப்போ படிப்பு ரீதியாக உங்களுக்கு நல்லா இருக்கும். படிக்கிற காலகட்டம் அப்படிங்கிறது சிறப்புன்னு எடுத்துக்கலாம். நிறைய உறவு முறைகள்லாம் பிரிஞ்சு போயிருக்கு இல்லையா, அதெல்லாம் திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வாய்ப்புகள் அதிகம் சொல்கிறேன்னாக்கா உங்களுடைய சுய ஜாதகம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிச்சுனாக்கா நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். பிரிந்து போன உறவு அப்படின்னாக்கா ஒரு சில பேர் லவ் அது இதுன்னெலாம் கேட்பாங்க. அதெல்லாம் எனக்கு அது சொல்ல தெரியாது. இருந்தாலும் படிக்கிற காலகட்டத்தில்
இது மாதிரியான பழக்க வழக்கங்கள் இருக்கு இல்லையா, அதாவது தவறான வழியில் போகிறது, அது கூட தவறான வழி தான் நான் சொல்லுவேன். தவறான வழியில் போகிறது, படிக்கிறத விட்டுட்டு தவறான வழியில் போகிறது எல்லாமே ஒரு பேட் டைம் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். பின்னாடி வரக்கூடிய உங்களுக்கு தசை சரியில்லைனாக்கா இந்த காலகட்டத்தில் அது மாதிரியான சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க, இல்லை அது அப்பாற்பட்ட கதை அதில். ஆனால் பின்னாடி வரக்கூடிய தசை சரியில்லை அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அப்போ நீங்கள் இப்போயே உஷாராயிடணும். அப்போ என்ன பண்ணணுனாக்கா படிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த வயது காலகட்டத்தில் 22 வயசு மட்டும் இல்லை, நீங்கள் படிச்சுட்டே இருக்கலாம். 29 30 வயசு வரைக்கும் கூட நீங்கள் படிச்சுட்டே இருக்கலாம். படிப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. என்னோட வீடியோவில் நான் நிறைய சொல்கிறது அதுதான், முக்கியத்துவம் கொடுக்கறதே அதுக்கு தான். ஏன்னா பின்னாடி வரக்கூடிய தசைகள் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், இப்போ காலவாரி விட்டுருவங்கள, எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு பண்ணி விட்டுரும். இப்போ தடுமாற்றங்களை கொடுத்து உங்களை தடுக்கி விட்டுச்சுனாக்கா, ஒரு பாதையிலேருந்து விலகி வேறு ஒரு பாதைக்கு போக வச்சுச்சுனாக்கா பின்னாடி ஈஸியாக பழி வாங்கலாம். உங்களை நீங்களே பழி வாங்கிக்குவீங்க. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். உங்களை வந்து கஷ்டப்படுத்தக்கூடிய அது வந்து எதுவும் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. நீங்களே உங்களை கஷ்டத்தை அனுபவிச்சுப்பீங்க. அதனால் படிப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. 22 வயசுக்கு மேலே 39 வயசு வரைக்கும் 17 வருடங்கள் புதன் தசை. இந்த புதன் ராசிக்கு விரையாதிபதி, 3 கூடைய கிரகம். ராசியில் வந்து குரு அமர்றது நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். நிறைய வேலை வாய்ப்பு ரீதியாக நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சிருப்பீங்க கடந்த காலத்தில். ஏன்னா சனி விடுதலையான பிறகு கூட, அஷ்டம சனியிலிருந்து விடுதலையான பிறகு கூட சரியான போராட்டங்களை பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து சனி நகரக்கூடிய இடத்துல சமீப காலத்தில் கோச்சார ரீதியாகவே சூரியன் சுக்கிரன் எல்லாமே இருந்தது. அது மட்டும் இல்லை, அது மட்டும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்த கிடையாது. உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த இடத்துல சூரியன் சுக்கிரன் இல்லைனாக்கா அந்த புதன், ஏன்னா சூரியனோட வந்து 2 கிரகங்கள் கூடவே சுற்றிட்டு இருக்கும். அது மாதிரி அந்த கிரகங்களோ, அதாவது சனிக்கு பகை கிரகங்களோ, இல்லை உங்கள் சுய ஜாதகத்தில் வக்ரமான கிரகங்கள் சனி பார்வையில் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு கடந்த காலமாக நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும். இப்போ சனி பகவானால் தான் நிறைய உங்களுக்கு பிரச்சனைகள் அனுபவிச்சிங்க. இப்போ அந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு மாறும். இப்போ வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் கிடைக்கும், தொழிலில் நல்லாயிருக்கும், புதிய தொழில் வாய்ப்புகள், புதிய இடமாற்றங்கள், வேலையில் வேலை ரீதியாக நல்ல ஒரு உயர் பதவி, அது மாதிரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாக்கா, அதாவது இதுக்கு முன்னாடி முயற்சி பண்ணியிருந்தால் அது கிடைக்கல, ஒரு கால் வெளிநாட்டு வேலை கிடைச்சிச்சு ஆனால் வந்து சரியான இது கிடையாது, அங்கீகாரம் கிடையாது அப்படின்னாக்கா அந்த அங்கீகாரம் இருக்கும். இது எல்லாமே பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். பாசிட்டிவ் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக வந்து அந்த சனி பகவான் வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துச்சு இல்லையா, இப்போ அந்த சனி பகவானுக்கே குருவுடைய பார்வை இருக்கிறது சிறப்பு. இப்போ திருமண ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம், திருமணம் வந்து கைக்கூடி வரும். திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த கடகராசியில் சொல்லவே தேவையில்லை. ஏன்னா நிறைய ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடியதுனாக்கா அந்த கடகராசி தான். ஏன்னாக்கா அவங்களுக்கு வந்து அன்பு விதைச்சிடுவாங்க, ஆனால் அந்த அதுக்குண்டான பிரதிபலன் கிடைக்காது. நிறைய ஏமாற்றங்களை கொடுக்கும். எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாறுறது இவங்களோட இது. இந்த 3 நட்சத்திரமும் அப்படி தான். இது பொதுவாகவே சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது குருவுடைய பயிற்சிங்கிறது உங்களுக்கு சிறப்பு. இப்போ திருமண வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், எல்லாமே உங்களுக்கு நல்லதுன்னு எடுத்துக்கலாம். ஆனால் என்ன நடந்தாலும் நான் கஷ்டப்பட்டு தான் வரேன் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த 22 to 39 சொன்ன இல்லையா புதன், இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. அப்போ ராசிக்கு நன்மை செய்யாத கிரகம் பாதகாதிபதி, அதாவது அவயோக கிரகங்கள் 3 6 10 11 ஆகிய இடங்களில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா சிறப்பு. அது மாதிரி இருந்து தசை பண்ணுறவங்களுக்கும் ஓகே. இன்னொன்று புதன் வந்து ஏன்னா நட்சத்திரம் இருக்கு இல்லையா, இந்த ராசிக்கு யோகாதிபதி நட்சத்திரம், இல்லைனாக்கா லக்னத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம், இல்லை வேற லக்னமாக வந்து அந்த லக்னத்துக்கு அவர் யோகாதிபதியாக வந்திருந்தால் ஓரளவுக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கும். இந்த லக்னத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய கிரகமாக அந்த புதன் வந்துச்சுனாக்கா நிறைய பேர் கஷ்டப்பட்டுன்னு வருவீங்க. அப்போ உங்கள் சுய ஜாதகம் தான் அதை சொல்லணும். சுய ஜாதகம் செக் பண்ணுறது நல்லது. அது சம்மந்தமாக நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். உங்களுக்கு தடை தாமதங்களாக இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். இப்போ குரு பயிற்சியாவது சனி பயிற்சியாவது ஆனால் நான் கஷ்டப்பட்டுன்னு தான் வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணமே இந்த புதன் உங்களுக்கு வந்து நன்மை செய்யாது, அதனால் கஷ்டப்பட்டுன்னு வருவீங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய சுய முயற்சின்னு ஒன்று இருக்குது. மற்ற கிரகங்களை அமைப்பை விட, கிரக பயிற்சிகளை விட அதிகப்படியாக முயற்சி பண்ணுங்கள், தன்னம்பிக்கை அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா ஜென்மராசிக்கு வரக்கூடிய குரு எப்படியும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அலைச்சலை கொடுக்கும், வேலை ப்ரெஷர் அதிகமாக கொடுக்கும், நிறைய வேலை வரும், எந்த வேலை எடுக்கிறது எந்த வேலை விடுறதுன்னு தெரியாது, அது மாதிரி இருக்கும். அதனால் தெளிவாக யோசித்து தெளிவான முடிவெடுத்து வேலை பாருங்கள். அதே மாதிரி தெளிவாக யோசித்து தெளிவான முடிவெடுத்து தொழில் பண்ணுங்கள். தொழிலில் கூட சரி, ஜென்மராசிக்கு வரக்கூடிய குரு நிறைய கான்ட்ராக்ட் பேசிக்கில் வர சொல்லி அதில் வந்து சைன் பண்ண வைக்கும் நிறைய. அதனால் வந்து முக்கியமானது மட்டும் நீங்கள் சைன் பண்ணுங்கள், தேவையில்லாதது வந்து நீங்கள் பண்ணாதீங்க.
தேவையில்லாத முடிவு எடுக்காதீங்க. ஒரு வேலையை கரெக்டாக ஒழுங்காக செஞ்சுட்டு ஒழுங்காக அந்த ப்ராப்பராக அந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்புங்க. அதுதான் வந்து நல்லது இந்த புதன் தசைக்கு. ஏன்னா புதன் வந்து அவயோகம் செய்யக்கூடிய கிரகம். எப்படி கெடுக்கலாம் தான் பார்க்கும், எப்படி கஷ்டத்தை கொடுக்கலாம் தான் பார்க்கும். உங்களுக்கு வந்து ஒரு சில வேலைகளை வந்து நகரவே வைக்காது, வேலைகளை முடிக்க வைக்காது, எதை எடுத்தாலும் தடை தாமதங்களை கொடுத்துட்டே இருக்கு அந்த புதன் தசையில். இந்த புதன் தசையிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னாக்கா உங்கள் சுயமுயற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குரு வந்து அந்த அளவுக்கு கெடுக்காது. உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, இப்போ கொடுக்குது அப்படின்னா குரு கொடுக்குதுன்னு சொல்லிக்கலாம். அதாவது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லது பண்ணுதுன்னு சொல்லிக்கலாம். அதுதான் நான் சொன்னேன், குரு பார்வைப்படக்கூடிய இடங்களில் புத்தி நடத்தக்கூடிய கிரகமோ இல்லை தசா நடத்தக்கூடிய கிரகமோ இருந்தால் இப்போ இது நல்லா இருக்கும். வேலை தொழில் எல்லாமே உங்களுக்கு சிறப்பு. உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து 5, 7, 9ஆம் பார்வையில் இப்போ ராசிக்கு வந்து புதன் இருந்ததுன்னு வச்சுக்கலாம் உங்கள் சுய ஜாதகத்தில், இப்போ நல்லா இருக்கும். அதே சனி பகவானும் ஒரு சில காலமாக கஷ்டத்தை கொடுத்துட்டு வர்றார். அந்த கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகத்தை இந்த சனி பகவானே குரு பார்க்கும்போது உங்களுக்கு சிறப்பு. புதன் தசைங்கிறது நல்ல ஒரு மேன்மை. என்னை பொறுத்த வரைக்கும் கடகராசி அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இப்போ சமீபத்திலே பார்த்துருப்பீங்க எவ்வளோ பெரிய வெற்றி வாய்ப்பு கொடுத்தது ஒருத்தருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா அது மாதிரியான ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தையும் எதிர்பாராத ஒரு நன்மைகளையும் எதிர்பாராத ஒரு தொழில் வளர்ச்சி வேலை வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய இந்த ராசி தான் இந்த கடகராசி. 39 வயசுலேருந்து 46 வயசு வரைக்கும் கேது தசை. கேது இது உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு சில பேர் வந்து கஷ்டப்பட்டு வர்றதுக்கான காரணம் என்னன்னாக்கா சனியோட வீட்டில் இருக்கும் ஒரு சில பேருக்கு. இன்னொன்று வந்து இப்போ அஷ்டம சனி கிடையாது, 7 சனி கிடையாது, நம்ம அதை பற்றி நம்ம பேச போகிறது கிடையாது. சனியை மிங்கிள் பண்ண போகிறதே இல்லை. சனியோட வீட்டில் இருந்தால் நிறைய கஷ்டங்களை கொடுக்கும். அதாவது ஆசைகளை அதிகமாக கொடுத்துட்டு அதை நிறைவேற டைமில் மொத்தமாக கட் பண்ணி விட்டுரும். அது மாதிரி பண்ண அந்த கேது தசையில் இருக்கிறவங்களுக்கு இந்த ராசிக்கு ஆகாத வீடு எது அப்படின்னாக்கா சுக்கிரனோட வீடு. சுக்கிரனோட வீட்டில் இருந்து கேது பகவான் தசை நடத்துச்சுனாக்கா, சனியோட வீட்டில் இருந்து கேது பகவான் தசை நடத்துச்சுனாக்கா, புதனோட வீட்டில் இருந்து அந்த கேது பகவான் தசை நடத்துச்சுனாக்கா, அந்த வீடு கொடுத்த கிரகம் அவருக்கு மறையாமல் இருந்தால், அதாவது மறையாமல் இருந்தால், மறைஞ்சிச்சுன்னா பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா அவருக்கு பலமாக இருக்கக்கூடாது. அதாவது வீடு கொடுத்த கிரகம் அவருக்கு பலமாக இருந்தால் இந்த கடகராசிக்கு வந்து அவயோகம் செய்யக்கூடிய கிரகத்துக்கு பலம் கொடுத்த மாதிரி. அப்போது அந்த கிரகம் வந்து நமக்கு கெடுபலனா அதிகமாக கொடுத்துரும். மறைஞ்சிருந்ததுனாக்கா சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது அந்த கேது பகவானுக்கு அந்த வீடு கொடுத்த கிரகம் மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு அந்த கேது பகவான் தசை அப்படிங்கிறது நல்லபடியாக போகும். இப்போது குரு உங்கள் ராசிக்கு வர்றது உங்களுக்கு சிறப்பு. இது வரைக்கும் எவ்வளோலாம் உங்களுக்கு வேலையில் வந்து பிரச்சனைகள் இருந்துச்சோ அந்த பிரச்சனைகள் இருக்காது. இப்போ சமீப காலமாக நிறைய தொலைகளை அனுபவிச்சிருப்பீங்க. வேலையில் வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது, அது மாதிரி தொழிலில் வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது. ஒரே சொல்லிடலாம், தொழில் மேன்மை இந்த காலகட்டங்களில் உண்டு. சனியோட வீட்டில் இருந்தால் கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு ஏதோ நல்லபடியாக போகும். ஆனால் சுக்கிரனோட வீட்டில் இருந்தால் வேலையை நல்லா கொடுத்துரும், நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்துரும். ஆனால் வளர்ச்சிகளை கொடுக்காது இந்த கேது பகவான். புதனில் கொஞ்சம் அலைய வைக்கும். புதன் வீட்டில் இருந்தால் நிறைய உங்களுக்கு மனசளவில் கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும். எது எடுத்தாலும் தடை தாமதங்களை கொடுத்துட்டே வரும். ஓரளவுக்கு பரவாயில்ல. நான் சொல்லக்கூடியது வந்துன்னாக்கா, இப்போ குழந்தைகளால் வந்த அவப்பெயர் கெட்ட பெயர் எல்லாமே மாறும். அவங்க படிக்கலை அப்படின்னாக்கா இப்போ படிப்பாங்க. நல்ல ஒரு படிப்பெல்லாம் நல்லா இருக்கும். அவங்களுக்கு குடும்ப சூழல் நல்லா இருக்கும். இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, அது மாதிரி என்ன ஒரு நல்ல ஒரு முயற்சிகள் பண்ணிங்கனாக்கா இப்போ சக்ஸஸ் ஆகும் அந்த கேது தசையில். இந்த கேது பகவான் மற்ற இடங்களில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா உங்களுக்கு அமோக வளர்ச்சிகளை கொடுக்கும். அதாவது செவ்வாயோட வீடு, சந்திரனோட வீடு, சூரியனோட வீடு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா குருவுடைய வீடு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பு. குரு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த குரு பகவான் வந்து 6ஆம் அதிபதியாக வர்றதுனால கடன் அமைப்பை கொடுத்துருக்கும், இல்லை நோய் நொடி பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். 6ஆம் இடம் சம்மந்தப்பட்ட இந்த கேது பகவான் தசை நடத்துச்சுனாக்கா கடன் அமைப்பு கொடுத்துருக்கோம், இல்லைன்னா நோய் நொடி பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம். இது எல்லாமே இப்போ கிளியர் ஆகும். இப்போ குரு உச்சமாகும் போது 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு மறைகிறார். இப்போ சிறப்பு தான். ஜென்மராசிக்கு வந்தால் கூட அந்த 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு வீடு இருக்கு இல்லையா, தனுசு வீட்டுக்கு இப்போ 8ஆம் இடத்துல மறைகிறார். அது சிறப்பு. இப்போ கடன் அமைப்பு தீரும். டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிர தசைக்கு எடுத்துக்கலாம். எல்லா தசைக்குமே வந்து கடன் பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் தீரும். இப்போ கேது இருந்தால் கூட, கேது தசை நடந்து கொண்டு இருந்தால் கூட யாரெல்லாம் கடன் பிரச்சனை இருக்கோ அத்தனையும் உங்களுக்கு தீர்வு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து சுக்கிர தசை. சுக்கிரன் 46 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும் சுக்கிரன், 20 வருடங்கள் சுக்கிரன். இந்த கடகராசி புனர்பூச நட்சத்திரத்துக்கு சொல்லிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் புனர்பூச நட்சத்திரத்துக்கு வந்து அவ்வளோ கெடுதல் பண்ணலை. ஏன்னா இது வந்து மிதுன ராசியை ஒட்டி இருக்குது. ஏன்னா மிதுன ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியவர், 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் மிதுன ராசிக்கு. ஏன்னா மிதுன ராசியை ஒட்டி ஒரு 4 டிகிரி தான் கிட்டத்தட்ட இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ 4ஆம் பாதம் ஒரே ஒரு பாதம் மட்டும்தான் இருக்குது. அப்போது மிதுன ராசிக்கு நம்ம கணக்கில் எடுக்கணும். புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருந்தால்
மிதுன ராசியும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும். அது கொஞ்சம் 15 டிகிரி கிட்டத்தட்ட ஒரு 10 டிகிரி அதில் வந்து எடுக்கணும். நம்ம கடகராசின்னு நம்ம சொல்லிக்குமே தவிர மிதுன ராசியும் கணக்கில் எடுக்கணும். அப்போ 5ஆம் அதிபதியும் கொஞ்சம் கனெக்ட் ஆகும். அதனால இப்போ குருவுடைய நட்சத்திரத்துக்கு பெரும்பாலும் வந்து இந்த நட்சத்திரத்துக்கு சுக்கிரதசை அந்த அளவுக்கு கெடுபலன்களை பண்ணலை. இப்போ கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா அந்த மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலோ இல்லை சுக்கிரன் வக்கரமாக இருந்தாலோ அது மாதிரி இருந்தால் மட்டும்தான். உங்களுக்கு சுபகிரக சேர்க்கை சுபகிரக நட்சத்திரம் சுக்கிரன் ஏறி இருந்தால் உங்களுக்கு சிறப்பு. இப்போ குருவுடைய பார்வையை உங்களுக்கு படக்கூடிய இடத்துல இந்த சுக்கிரன் இருந்தால், இல்லை வந்து ராசிக்கே சுக்கிரன் வராரு, இப்போ ஜென்ம ராசிக்கு வராரு, சுக்கிரதசையால் யாரெல்லாம் பாதிச்சிருக்கீங்களோ யாரெல்லாம்னாக்கா வேலை பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு, தொழில் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு, நிறைய மனசளவில் நிறைய பிரச்சனைகள், குடும்ப வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் கொடுத்தவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போதைக்கு திருமண வாழ்க்கையும் நல்லா இருக்கும், அவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை, இன்னொன்று வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, வண்டி வாகன சேர்க்கை, உங்களுடைய வாரிசுகளுக்கு வந்து சுப விசேஷம் நடக்கிறது, அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. ஏன்னா ஒரு ஜாதகத்தை வச்சு எல்லாத்தையுமே சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலை, எல்லாமே கனெக்ட் ஆவாங்க. உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னாக்கா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே நல்லா இருக்கும். உங்களுக்கு கஷ்டத்தில் இருக்க அந்த தசை ரொம்ப கஷ்டப்பட்டு வரீங்கன்னாக்கா ஒரு அப்பா அம்மாவோடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலும் சரி, உங்களுடைய வாரிசுகள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலும் சரி, அந்த பண வரவுகளை கொடுக்கக்கூடிய தசையாக இருக்காது, கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய தசையாக இருக்கும், தடுமாற்றங்களை கொடுக்கக்கூடிய தசையாக அவங்களோட இதுலேயே இருக்கும். ஆனால் ஒருத்தர் தொழில் பண்ணிட்டு வருவாங்க, ஆனால் தொழில் நல்லா இருக்காது. இப்போ இந்த தொழிலை மாற்றி வேற ஒருத்தரோட பேரில் பண்ணுங்க, வீட்டில் இருக்கிறவங்க பேரில் பண்ணால் ஓரளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும். அது மாதிரியும் பண்ணலாம். எப்படியும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குதுன்னா எல்லாருக்குமே கஷ்டத்தை கொடுத்துருக்காது இல்லையா, எல்லாருமே ஏதோ ஒரு ஜாதகம் வீட்டில் சப்போர்ட் பண்ணும். அது மாதிரி உங்களுடைய வாரிசுகள் சிறப்பு, வாரிசுகளுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா பூர்வ ஸ்தானாதிபதியும் கொஞ்சம் கனெக்ட் ஆகிறார் இல்லையா, அதனால உங்களுக்கு இந்த காலகட்டம் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சுக்கிரதசைங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். என்ன ஒன்று, வேலையில் நிறைய அலைச்சலை கொடுக்கும், வெளிநாடு வெளிமாநிலம் ஏதோ போயிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும், இல்லை ஒரே கம்பெனியில் ஒரே இடத்துல இருந்தால் கூட நிறைய வேலை பலுவை கொடுக்கும், அதையும் பார்த்துக்கணும் நீங்கள். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப வாழ்க்கை சொல்லிட்டேன், அந்த உறவு முறைகள்லாம் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். முதலீடு பண்ணுறதெல்லாம் இப்போ கொஞ்சம் யோசிக்கக்கூடிய காலம் தான். முதலீடெல்லாம் தாராளமாக பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பார்த்து பண்ணுங்கள், தெரிஞ்ச தொழிலில் பண்ணுங்கள், தெரியாத தொழிலில் பண்ணாதீங்க. ஒரு தொழில் செய்கிறதுக்கோ ஒரு வேலையை செய்கிறதுக்கோ இல்லை வந்து படிக்கிறதுக்கோ வந்து நேரங்காலம் பார்க்காதீங்க. இன்னொன்று வந்து ராசி பலன்லாம் பார்க்காதீங்க. உங்களுக்கு என்ன தொழில் தெரியுமோ தெரிஞ்ச தொழிலை செய்யுங்க. அதுக்கு வந்து ராசி நட்சத்திரம், நான் இந்த ராசி இந்த நட்சத்திரத்துக்கு இந்த தொழில் தான் பெட்ரு, இதில் தான் நம்ம செய்யணும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா இன்றைக்கி 200 தொழில் இருக்குது. ஒரு காலத்தில் வந்து 10-15 தொழிலே நம்ம சொல்ல முடியாது. இப்போ வந்து 200 தொழிலுக்கு மேலே உற்பத்தி ஆகிப்போச்சு, எல்லாமே தொழில் ஆகிப்போச்சு, இன்றைக்கி பிஸ்னஸ் ஆகிப்போச்சு. அப்போது தெரிஞ்ச தொழிலை பண்ணுங்க, நேரம் மட்டும் நல்லா இருக்கா இல்லையா அவ்வளோ, அதுதான், வேற ஒன்றுமே கிடையாது. முதலீடு எந்த அளவுக்கு பண்ணுறோம், என்ன உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றது மட்டும் பார்த்து பண்ணுங்க. அடுத்து சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, இந்த 3 தசையை நான் சேர்த்து சொல்லிடுறேன். ஏன்னா அந்த வயசு பார்த்தீங்கன்னாக்கா அந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 66 வயசுலேருந்து 90 வயசுக்குள்ளே இந்த 3 தசைகளும் வரும். இது ஏன் சேர்த்து சொல்கிறேன்னா ரிப்பீட்டட் வார்த்தை வரக்கூடாது. எல்லாத்துக்குமே கடன் பிரச்சனை தரும், எல்லாத்துக்குமே கடன் அமைப்பு கொடுக்கும், எல்லாம் இப்படியே சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது இல்லையா. அதனால் இப்போது இந்த 3 தசைகளும் யோக தசைகள். உங்களுக்கு எப்படி இருக்கும், குரு ஜென்ம ராசிக்கு வரும்போது இப்போ வீட்டில் வந்து சுப விசேஷம் அதிகமாக நடக்கும். இன்னொன்று வந்து கோயில் குளம் போயிட்டு வர்றது, ஆன்மீக பயணங்கள், அது மாதிரி நிறைய கொடுக்கும். சூரியன் சந்திரனாவே, சூரியன் பொருளாதாரம், அதாவது 2ஆம் இடம் தனவாக்கு ஸ்தானாதிபதி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய தசைக்கு பொருளாதார வரவு உண்டு, உங்களுக்கு இல்லைன்னா கூட உங்களுக்கு வாரிசுகளுக்கு. அதே மாதிரி ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் இருக்கார் இல்லையா, இவர் புனர்பூச நட்சத்திரத்திலேருந்தே தசை பண்ணுறார். சந்திர தசை அப்படிங்கிறது சிறப்பு, அருமையான டைம். இப்போ வந்து சந்திர தசையில் இருக்கிறவங்களுக்கு எந்த வயசில் இருந்தாலும் சரி. அதே மாதிரி செவ்வாய், இந்த செவ்வாய் 5ஆம் அதிபதி 10 குடைய கிரகம், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, எல்லாமே உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு. டோட்டலாக இந்த 3 தசையில் இருக்கிறவங்களுக்கும் வாரிசுகளோட வளர்ச்சி அவ்வளோ நல்லா இருக்கும். உங்களுடைய அதாவது சந்ததிகள், குடும்ப உறவுகள் எல்லாமே மேன்மை பெறக்கூடிய காலம் இந்த வந்து குரு பயிற்சிக்கு. குரு பார்க்கக்கூடிய இடம் எல்லாமே 5, 7, 9 பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறார், பாக்கி ஸ்தானத்தை பார்க்குறார், இன்னொன்று வந்து 7ஆம் இடத்தை பார்க்குறார். வீட்டில் யாருக்காவது திருமணம் ஆகலை, இல்லை கணவன் மனைவி பிரச்சனை இருக்குது, உங்கள் வாரிசுக்கே வந்து பிரிஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம், கணவன் மனைவி உங்கள் வாரிசுகள் வந்து திருமணமாக்கி பிரிஞ்சிருக்காங்கன்னா கூட இப்போ ஜென்ம குரு அவங்கள சேர்த்து வைக்கும், நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி ரீதியாக ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய குரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுப்பார். நன்றி.